கட்சி ஆகிட்டு என்ன சொல்லுவோம்? கர்ப்பா இருக்கிறாங்க. அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கர்ப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா கவனிக்கணும், முடியவே முடியாது. ஆனா மரியாளுக்கு நிச்சயதார்த்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவளுக்கு தான் புருஷன், இவங்களுக்கு தான் இவங்க புருஷன். அந்த காலத்துல பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க? குழந்தை பிறக்கும் போதே உன்னுடைய மகன் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வாங்க. புரியுதுங்களா? உன்னுடைய மகளை எனக்கு என் மகனுக்கு தான் கொடுக்க வேண்டும் நியமிப்பார்கள். அது ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா, சூழ்நிலைகள் மாறும்போது காலகட்டங்களில் அந்த குழந்தை வாழ்க்கை பருவம் போது அவன் மகன் நல்லா இருப்பானோ படிக்காதோ யாருன்னு தெரியாது. ஆனா முட்டாளோ குடிக்காரனோ போதை பொருளோ எது கிடைக்கும் தெரியாது. ஆனா முதல்ல என்ன பண்றாங்க? நியமிச்சுறாங்க. நியமிச்ச மாற்றத்தில் திருமணம் செய்து கொள்றாங்க. திடீரென்று அவன் மறைத்து விட்டால், அவன் மறைத்த உடனே உலகத்தினுடைய முறைப்படி, அதாவது சமுதாயத்தின்படி சடங்காச்சாரி பண்ணாக்கா, ஒரு புருஷன் மறித்தால் தன் மனைவியும் மறிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு புருஷன் மறித்தால் தன் மனைவியும் மறிக்க வேண்டும். அந்த நாள் நடந்து எப்படின்னா, புருஷனே இல்ல, பொண்டாட்டியில இருந்து புருஷனே இல்ல. அப்போ புருஷன் பாடி கீழே வச்சுருவாங்க, இல்ல புருஷன் பாடி மேல மனைவியை உட்கார வச்சு உயிரோடு மண்ணை போட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க? சாகடிச்சுவாங்க. இல்ல என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பேரும் கட்டு மேல வச்சுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? சாகடிச்சு. எப்படின்னா சடங்காச்சாரி பண்ணி, சடங்காச்சாரினா ஒரு மனைவி ஒரு புருஷன் டெத் ஆயிட்டா எப்படி அழகான பூ வச்சு அழகான ட்ரெஸ் போட்டு எல்லாமே முறைப்படி செய்துட்டு லாஸ்ட் பண்ணுவாங்க, எரிச்சிடுவாங்க. அப்போ அந்த உடன்படிக்கை உடன்கட்டைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உடன்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவருக்கொருவர் அன்பு, ஒருவருக்கொருவர் மதித்து விட்டாங்கன்னு சொல்லி. அப்போ இப்படிதான் உலகம் பல திட்டத்தில் போய் கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்னாச்சுன்னா, சில காரியத்தை என்ன பண்ணாரு? மாத்திட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் யூதர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு பாமரை இருக்கும் போது யோசேப்பு இடத்துல தேவதூதன் சொல்றாரு, நீ மரியாளை கட்சியா இருக்கிறாங்கன்னு அச்சப்படாது. அந்த மரியாளுடைய வயிற்றில பரிசுத்த ஆவியானவர், அதான் தேவனுடைய பாலகன் பிழைக்க போறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொன்னதான் தெரியும், சொல்லனா கூட படிக்கிறோம், ஒரு ஹிஸ்டரி படிக்கிறோம், சொன்னதான் சொல்லனா. இப்ப நம்ம ஊர்ல பெரிய ஆளா இருக்கிறாரு, வாழ்ந்து காட்டுவாரு, நிறைய மக்கள் ஹெல்ப் பண்ணுவாரு. அவரை பத்தி சொன்னதான் அக்ரவாரத்துல பெரிய தலைவரா இருக்கிறாரு, எத்தனை வருஷம் ஏழை மக்கள் ஹெல்ப் பண்ணிப்பாரு. அவர் ஹிஸ்டரி பத்தி சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும், சொல்லனா தெரியாது. அது போலதான் பைபிள் பற்றி சொன்னாதான் தெரியும். அதுதான் யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லும் போதுதான் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகுதான் யோசேப்பு என்ன பண்ணாரு? மரியாதை மனதார ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய், அது மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அவருக்கு என்னென்ன பேர் வைங்க? இயேசு என்று பேர். யூத குலத்தில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன வார்த்தைகள் எங்க நிறைவேறப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அப்போ இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. இயேசு என்று சொன்னால் எல்லாருடைய பாவத்தையும் நீக்கிறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அப்புறம் மறுபடியும் சொல்றாரு, இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மானுவேல் என்றாக்கா தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகர் அன்றைக்கு ஆபிரகாமோடு கொடுத்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், யாக்கோபோடு கொடுத்த தேவன்,
இன்றைக்கு இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அகமகிழ்ந்து களி கூர்ந்து சமாதானத்தின் தேவனை சந்தோஷமாய் கொண்டாடி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒரு பாலகனாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் பிறந்த நாள் கூட கொண்டாடுறதில்லை, யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுறதில்லை. ஆண்டாண்டு காலமாய் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் தான் ஒரு உண்மையான பிறந்த நாள். அந்த உண்மையான ரட்சகரை கொண்டாடும்படி இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதான் ஏசாயா சொல்றாரு, 7ஆம் அதிகாரம் 9 சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கத்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூடவே, அந்த சமாதானத்தோடு கூட நம் போகணும். ஏனென்றால் ஏன் சமாதானத்தை கொடுத்து வந்தாருன்னா, சென்னைக்கு வந்து தவறான வாழ்க்கை, பாவத்துக்குரிய அடிமை, இருள் சூழ்ந்த வாழ்க்கை. என்ன சூழ்ந்த வாழ்க்கை? இருள் வந்துச்சு, வெளிச்சம் போயிடுச்சு, இருள் வந்துச்சுன்னு சொல்லவரு. இருள் வந்து பாவம், பாவத்துக்குரிய சம்பளம் மரணம். நல்லா குடிச்சிட்டு 2 கோட்டடிக்கு 3 கோட்டை சின்ன பண்ணோம். என்ன பாட்டு பண்ணோம்? மரித்தோ எவரும் உயிர் தெழுவார், அந்த பாட்டு பாடணும். அதனாலதான் குடி அதிகம் போச்சுன்னா எல்லாமே அது அந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கின்றா அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்தார். நிறைய பேர் படிக்காதனால உங்க வீட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நிறைய பேர் படிக்காதனால என்ன இருக்கிறாங்க? யார் வீட்டுக்கு? இன்னொரு வீட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சாப்பாடு கொடுப்பாங்களா? இன்னொருத்தர் பொருளத்து கொடுப்பாங்களா? இன்னொருத்தர் ட்ரெஸ் கொடுப்பாங்களா? நான் பொண்ணை படிக்க வைப்பாங்களா? ஏன்? நான் வேலைக்கு போல, நான் சோம்பேறியா இருக்கிறேன், அங்கங்க குடிச்சிட்டு படுத்துருக்கிறேன், அங்கங்க தூங்கி இருக்கிறேன், பணம் இல்லை, எதுவும் இல்லை. அப்படின்னாவது எங்க போறாங்க? அடிமையா போறாங்க. இன்னொரு வீட்டுக்கு அடிமை போறாங்க, அங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இல்ல புருஷ மனைவி கரெக்டா இருந்தா இன்னொருத்தருக்கு ஏன் அடிமையா இருக்கணும்? இன்னொருத்தர் ஏன் இருக்கணும்? அதான் இருள். என்னது? அதான் இருள். அந்த அன்னைக்கு ராஜாக்கள் வந்து தவறு செய்தார்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் தவறு செய்தார்கள், பல தவறான வாழ்க்கை செய்தார்கள். அந்த இருள் செய்த வாழ்க்கை, அந்த இருள் செய்த வாழ்க்கை மரண ஓசை வந்தது. அந்த மரண ஓசை தான் இந்த வார்த்தை சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் இருந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கத்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்ம சமாதானமா இந்த உலகத்தில் வாழணும்னா சில தவறுகளை பக்கத்து வீட்டு கூட போகக்கூடாது. தப்புன்னு நினைச்ச தப்பு கூட நம்ம வீட்டோடு தான் இருக்கோம். பக்கத்து வீட்டு தவறு நடக்குதுன்னா அங்க போயிட்டு உங்க வீட்டுல இருக்காது, சமாதானமே இருக்காது. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும், உங்க உள்ளங்களிலும் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகரை மனதார ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் இந்த புடவை, அருமையான உணவுகள், அருமையான எல்லாமே யார் கொடுத்தவன்னா கணவனுடைய பிள்ளைங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நான் ஜெபிக்கும் போது கணவனுடைய பிள்ளைங்க வந்து கொடுப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு என்னுடைய பணத்தையும் போட்டு நான் என்ன பண்றேன், இந்த நாளில கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் கொடுத்த இந்த காரியங்களுக்காக இன்றைக்கு இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்று முதல் என்றும் சதா காலங்களிலும் இப்போதும் எப்போதும் வழிநடத்தி உங்களை காப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். காணிக்கை வைத்தவர்கள் கொடுக்கலாம், இல்லைன்றால்